இன்று நான் கோசிப் செய்ய வரவில்லை. இந்த வீடியோ ஒரு செய்தி அல்ல, இது ஒரு சிந்தனை. ஏனென்றால் இது ரோஸ் ரிப்போர்ட். நான் ஷர்மிளா, இது ரோஸ் வியூ. இப்ப ஆரம்பிக்கலாமா? சமூக ஊடகங்கள் முழுக்க இன்று ஒரு கேள்வி மட்டுமே கேட்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இது உண்மையா? விவாகரத்தா? அஃபேர் காரணமா? ஒரு நடிகர், ஒரு கணவன், ஒரு தந்தை, அதையெல்லாம் மறந்து விட்டோம். இன்று அவர் ஒரு ஹெட்லைன், அவ்வளவே. நண்பர்களே, ஒரு மனிதனின் தனிப்பட்ட வாழ்க்கை நம்ம என்டர்டெயின்மெண்டாக மாறிவிட்டதா? ஒரு வதந்தி போதும். வாட்ஸ்அப்ல ஃபார்வர்ட், யூடியூப்ல அனாலிசிஸ், இன்ஸ்டாகிராம்ல தியரிஸ். ஆனா அந்த வீட்டின் உள்ளே என்ன நடந்தது என்று யாருக்கு தெரியும்? அந்த வீட்டில் இருக்கிற அமைதி பத்தி நாம யாராவது யோசிச்சோம்? அவங்களோட பீஸ்ஃபுல்னஸ் பத்தி. ஒரு பெண் அமைதியாக இருந்தால் அவள் பாதிக்கப்பட்டவளா? ஒரு ஆண் அமைதியாக இருந்தால் அவனுக்கு அஃபேர் இருக்கா? எவ்வளவு சீக்கிரமா நாம தீர்ப்பு சொல்லி விடுகிறோம். முக்கிய குறிப்பு, இந்த வீடியோவில் பேசப்படுவது சமூக ஊடகங்களில் பரவி வரும் வதந்திகள் மற்றும் விவாகரத்து குறித்த சமூக மனநிலையை பற்றியது. உறுதி செய்யப்பட்ட ஆதாரம் இல்லாமல் எந்த நபரையும் குற்றம் சாட்டுவது அல்லது தீர்ப்பளிப்பது நோக்கமல்ல. விவாகரத்துன்னா ஏன் இவ்வளவு பெரிய ஸ்டிக்மா? ஸ்டிக்மா என்றால் களங்கம். பிரபலங்களுக்கு பிரைவசி இருக்கக்கூடாதா? ஆதாரம் இல்லாமல் அஃபேர் பத்தி பேசுறது நியாயமா? இன்று சமூக ஊடகங்கள் எங்க பார்த்தாலும் யூடியூப் தம்ப்நெயில்ஸ், வாட்ஸ்அப் குரூப், எல்லா இடத்துலயும் ஓடிக்கொண்டிருக்கிற ஒரே செய்தி, விஜய் அவர்களின் குடும்பத்தில் பிளவு. இந்த செய்தி உண்மையா, வதந்தியா? அது இன்னும் யாருக்கும் தெரியல, அதிகாரப்பூர்வமாக உறுதி செய்யப்படவில்லை. ஆனால் என்னை அதிகமாக யோசிக்க வைத்த விஷயம் என்னன்னா, ஏன் ஒரு நடிகரின் குடும்ப வாழ்க்கை இவ்வளவு பப்ளிக் டிஸ்கஷன் ஆகிறது? ஏன் விவாகரத்து என்ற வார்த்தை இன்னும் நம் சமூகத்தில் ஒரு அவமானமாக பார்க்கப்படுகிறது? ஏன் ஒரு ஆண் பெயருடன் உடனே அஃபேர் என்ற வார்த்தை இணைக்கப்படுகிறது? இன்று நான் காசிப் செய்ய வரவில்லை. நாம் ஒரு பெரிய சமூக கேள்வியை பத்தி பேச போகிறேன். விஜய் பல வருடங்களாக ஃபேமிலி மேன் என்ற ஒரு இமேஜோட இருந்தவர். பப்ளிக் இவெண்ட்ஸில் குடும்பத்துடன் காணப்பட்டவர். அவருடைய பிரைவேட் லைஃபை அவர் மிக அமைதியாகவும் ஒரு தனிப்பட்டதாகவுமே வைத்திருந்தார். ஆனால் ஒரு வதந்தி வந்தவுடன் என்ன நடக்கிறது? சோஷியல் மீடியாவில் அனாலிசிஸ் பண்ணினோம், பெரிய பெரிய இன்வெஸ்டிகேட்டர்ஸ் கூட தோத்து போயிடுற மாதிரி கதைப்பினோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா பாடி லாங்குவேஜ் வீடியோஸ், அப்படியே சைன் லாங்குவேஜும் ஹியூமன் பிஹேவியர்லையும் பிஹெச்டி வாங்கின ஆக்கள் மாதிரி அப்படி ஒரு ஆராய்ச்சி. இது ஏற்கனவே தெரிந்த விஷயம் தானே ஒரு நிறைய செல்ஃப் எக்ஸ்பர்ட்ஸ். அதை விட நான் அப்பவே சொன்னலையா என்ற ஒரு நிறைய அந்த யோசியக்காரங்க மாதிரி கொஞ்சம் பேர். நாங்கள் ஒரு கேள்வி கேட்க வேண்டும். ஒரு பிரபலமானவர் என்றால் அவருடைய திருமண வாழ்க்கை பப்ளிக் ப்ராப்பர்ட்டி ஆகிடுமா? ஒரு தனிப்பட்ட மனிதருக்கு எப்படியோ அப்படித்தானே. சினிமா ரசிகர்கள் அவரை ஒரு ஸ்கிரீன்ல கொண்டாடலாம். ஆனா அவருடைய வீட்டில் இருக்கிற தனிப்பட்ட விஷயங்களை வெளியில கொண்டு வர்றதுக்கு யார்? அவருடைய குடும்ப விஷயம் எப்படி ஹெட்லைன்ஸ் ஆகும்? அந்த பிள்ளைகளை பத்தி யோசிச்சு பார்த்தீங்களா? அவங்களுக்கு என்ன நடக்கும்? சிந்திங்க, பதில கமெண்ட்ல சொல்லுங்க. தமிழ் சமூகத்துல இன்னும் ஒரு மைண்ட் செட் இருக்குது. திருமணம் ஆயிற்று என்றால் இறக்கும் வரை அதே உறவுதான். ஆனால் வாழ்க்கை எப்போதும் சினிமா ஸ்கிரிப்ட் போல இருக்காது. சில நேரங்களில் இரண்டு நல்லவர்களுக்கு இடையிலே கூட கம்யூனிகேஷன் பிரேக் டவுன், அதாவது ஒரு தொடர்பாடல் இல்லாமல் போய்விடும். அவர்கள் கதைக்காமலே விட்டுருவினும். எமோஷனல் டிஸ்டன்ஸ், உணர்வு ரீதியான விலகல் வந்திருக்கும். ஒரு அட்ராக்ஷன் இல்லாம போயிருக்கும். ட்ரஸ்ட் இஷ்யூஸ், என்ன நம்பிக்கை இல்லாம போயிருக்கும். தொடர்ந்து அவர்களுடைய செயல்களாலேயோ நடத்தைகளாலேயோ மரியாதை இல்லாமல் போயிருக்கும். இதெல்லாம் they just grow apart. ஆனால் அதனால் அப்படியே விலகி விலகி போயிருப்பாங்களா? அப்ப விவாகரத்து என்றா தோல்வியா? தோல்வி மட்டும்தானா? ஏன் அதை ரெண்டு பேர் பிரிஞ்சு தங்கட பாட்டுக்கு அமைதியா வாழ எடுத்த ஒரு புதிய தீர்வாக யோசிக்க கூடாது? நாம் ஏன் ஒரு பெண் விவாகரத்து கேட்கிறாள்னு அவள் திமிர் பிடிச்சவள், ஈகோ கூட, அவளுக்கு கரியர் மைண்டட், இல்லாட்டி அவ யாரோ மயக்கிட்டாங்க, அப்படிதான் கதைக்கிறாங்க. அது மாதிரி ஒரு ஆண் விவாகரத்து செய்ய போனால் உடனே அவனுக்கு வேறு யாரோ இருக்கிறாங்களா என்ற ஒரு அசம்ஷன். நான் ஒரு டொமஸ்டிக் வயலன்ஸ் கவுன்சிலராக இருந்த காலத்தில் வயலன்ஸ் அண்ட் அபியூஸால் பாதிக்கப்பட்ட பல ஆண்களையும் பார்த்திருக்கிறேன். அவங்கள எப்படி பெண் வெளியே சொல்ல முடியாது, அதுக்கு பல காரணங்கள் இருக்குதோ அது மாதிரி ஆண்களும் தங்களுடைய பிரச்சனைகளை வெளியே கதைக்காததுக்கு நிறைய காரணங்கள் இருக்கலாம். சமூக ஊடகங்கள் இன்றைக்கு ஒரு நீதிமன்றம் போல் ஆகிவிட்டது. எவிடன்ஸ் இல்லாமலேயே வேர்டிக்ட் சொல்ற ஒரு நீதிமன்றம், அதாவது ஆதாரம் இல்லாமலேயே ஒரு தீர்ப்பு வழங்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு நடிகர் ஒரு ஹீரோயினோட 2 படம் நடிச்சா அவங்களுக்கு உடனே லிங்க். ஒரு அவார்ட் ஃபங்க்ஷன்ல யாராவது பேசலைன்னா ஏதோ நடக்குது. நாம் உண்மையை அறியாமல் கற்பனையிலேயே வாழ்ந்து ஒரு கதை கட்டி கொண்டு திரிகிறோம்.
நான் இங்கே மிகவும் தெளிவாக சொல்ல விரும்புகிற ஒரு விஷயம், ஆதாரமல் இல்லாமல் எதை பற்றியும் பேசுறதுன்றது ஒரு கேரக்டர் அசாசினேஷன். அதாவது அவற்றை குணத்தை, அவற்றை தரத்தை தாக்குற ஒரு விஷயம், ஒரு மனிதன் ரெப்புடேஷனையே பாதிக்கிற ஒரு விஷயம், ஒரு பெண்ணுண்ட தன்மானத்தையே பாதிக்கிற ஒரு விஷயம். நாங்கள் ஏன் இந்த காசிப் கல்ச்சரை நார்மலைஸ் பண்ணுறோம், ஒரு சாதாரணமயமாக்கி கொண்டிருக்கிறோம். நம்ம சமூகத்தில் இன்னும் டிவோர்ஸி என்ற முத்திரை, செகண்ட் மேரேஜ் என்ற கிசுகிசுப்பு, குழந்தைகள் பாதிக்கப்படும் என்ற பயம், இதெல்லாம் ஒரு பெரிய ஒரு ஸ்டிக்மா தான் சுத்தி கொண்டிருக்குது. ஒரு மனிதர் ஒரு மென்டல் பீஸுக்காக டிவோர்ஸ் எடுத்தால் அதை நாம் ஏன் ஃபெயிலியர் என்று பார்க்கணும், அல்லது அவர் தன்னை காப்பாற்றினார் என்று ஏன் நீங்கள் யோசிக்க கூடாது? கமெண்ட்ல சொல்லுங்க, தொடர்ந்து பேசுவோம். ஒரு பெண் விவாகரத்து கேட்டால் அவளிடம் சொசைட்டி கேட்கிற முதலாவது கேள்வி என்ன கூட, உன்னை அவர் நல்லா தானே வச்சிருக்கிறாரு. காசு பணம் பெரிய வீடுகளில் வாழ்ற ஒரு ஆளுக்கு அவருக்கு இன்டிமேசி பிரைவசி கிடைக்காம போயிருக்கலாம். அதுக்காக அதை விட்டுட்டு அவ வந்து விடுதலையை கேட்கலாம். அவருக்கு வெளியில வர்றதுக்கு உரிமை இருக்குது. டிவோர்ஸ்ன்றது ஒரு ஜெண்டர் வார் இல்லை. குழந்தைகளுக்காக இருந்திருக்கலாம் என்று சிலர் சொல்வார்கள். ஆனால் சண்டை நிறைந்த ஒரு விதமான ஒரு அன்போ பாசமோ மரியாதையோ இல்லாத, ஒரு அமைதி இல்லாத வீட்டுல அந்த பிள்ளைக்கு இருக்காது, எதுவுமே இருக்காது. அதை விட ஒரு நிலைத்த அன்பும் மரியாதை, ஒரு தொடர்ச்சியான ஒரு பீஸ்ஃபுல்னஸ் இருக்கிறது தான் முக்கியம் ஒரு குழந்தைக்கு. அதுகளை நீங்க முதல்ல விளங்கி கொள்ளணும். ஒரு நட்சத்திரம் என்றவர் ஸ்கிரீன்ல ஹீரோவா இருக்கலாம், ஆனா அவர் வீட்டுல ஒரு சாதாரண மனிதன். அவருக்கு மறைமுக வழிகள் எவ்வளோ இருக்கலாம், தனிப்பட்ட போராட்டங்கள் இருக்கலாம், குடும்ப சிக்கல்கள் இருக்கலாம். இந்த விவாகரத்து உண்மையா வதந்தியா, அது அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு வந்தால் தான் தெரியும். ஆனால் இன்று இந்த விவாதம் நமக்கு ஒரு பாடம் கற்பிக்கிறது. விவாகரத்து ஒரு குற்றம் அல்ல, வதந்தி பரப்புறது தான் குற்றம். நம் சமூகத்துல விவாகரத்து களங்கம் என்று சொல்றது குறைய வேண்டும். மனநலம் என்றது முக்கியமாக வேண்டும். பெண்களுக்கும் ஆண்களுக்கும் சமமான மரியாதை கிடைக்க வேண்டும். இன்று நமக்கு கிடைக்கிற இந்த வதந்திகளால் ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக, அது எங்களோட ஒரு சந்தோஷத்துக்காக பாவிக்கிறோமே ஒழிய ஒரு ஹியூமன் டிக்னிட்டி, மத்தாக்கட தன்மானம் என்றதை நாங்கள் யோசிக்கிறது இல்லை. யாரோ ஒருவரோட வாழ்க்கை என்றதை பத்தி நாங்கள் நினைக்கிறது இல்லை. அதுதான் இங்க எங்களோட பெரிய பிரச்சனை ஆயிட்டுது. குழந்தைகளுக்கு பாதுகாப்பான அமைதியான வீடு கொடுக்கறது தான் முக்கியம். ஒரு தனியான தாயாகவோ தந்தையாகவோ, அல்லது 2 பேரும் தனித்தனி வேறு வேறு வீடுகளில் இருந்தோ அந்த நிம்மதியான வாழ்க்கையை கொடுக்கறது தான் முக்கியம். ஒவ்வொரு நாளும் காலம் ஒளிமினா இன்றைக்கு யார் சண்டையை தொடக்குவாங்களோன்ற பயத்தில் இருக்கிறது இல்லை. இது ரோஸ் ரிப்போர்ட்ஸ். உங்கள் கருத்துக்களை மரியாதையுடன் பகிருங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.